பிரியமானவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. ஒரு மனிதன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தால் அவன் எதிலோ அடிமைப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறோம். அதே மனிதன் சங்கிலியால் கட்டப்படாமல் இருந்தால் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கின்றோம். ஒருவருக்கு நல்ல சம்பளம் இருக்கிறது. அவர் நினைத்ததை வாங்க முடிகிறது. அவருக்கு யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை. கோவிலுக்குச் செல்வதைப் பற்றியோ வேதாகமத்தை வாசிப்பதைப் பற்றியோ அவர் கவலைப்படுவதில்லை. மற்றவர்களை மதிப்பதில்லை. தன் விருப்பம் போல வாழ்கிறார். ஆனால் ஒருநாள் திடீரென அவர் மாறிவிடுகிறார். இப்போது தேவனை அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் ஒரு கேள்வி, இந்த மாற்றம் எப்படி வந்தது? யார் அவரை மாற்றினார்கள்? எந்த சக்தி அவரது வாழ்க்கையை தொட்டது? பெரும்பாலான மக்கள் அந்த கேள்வியை கேட்பதில்லை. வெளியில் தெரியும் மாற்றத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் லேகியோனின் வாழ்க்கை 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு மனிதனின் கதை. ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக இயேசு ஒரு பயங்கரமான கடல் புயலை கடந்து சென்றார் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அந்த மனிதன் ஒரு ராஜாவும் அல்ல, ஒரு பணக்காரனும் அல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசியும் அல்ல. மாறாக அவன் சமூகத்தால் வெறுக்கப்பட்டவன், கல்லறைகளுக்குள் வாழ்ந்தவன், சங்கிலிகளால் கட்டப்பட்டவன், அசுத்த ஆவிகளின் பிடியில் சிக்கி இரவும் பகலும் வேதனையில் கதறிக் கொண்டிருந்தவன். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவனை மீட்பதற்காக இயேசு நேராக அவன் இருந்த பகுதிக்கே புறப்பட்டார். அந்த பயணத்தை தடுக்க கடலில் ஒரு பயங்கரமான புயல் எழுந்தது. சீஷர்கள் மரண பயம் அடைந்தனர். படகு மூழ்கப் போகும் நிலையில் இருந்தது. ஆனால் இயேசு அந்த புயலை அடக்கி அக்கறையை அடைந்தார். ஏன்? ஆயிரக்கணக்கான பேய்களின் பிடியில் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதனை விடுவிப்பதற்காக. மார்க்கு 4:35 இயேசு பகல் முழுவதும் மக்களுக்கு உவமைகள் வழியாக போதித்துவிட்டு மாலை நேரமானதும் அப்பால் அக்கரைக்குப் போவோம் வாருங்கள் என்று சீடர்களிடம் கூறுகிறார். அது இருள் சூழும் இரவு நேரம். இயேசுவின் சீடர்களில் பலர், பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், கலிலேயக் கடலில் பிறந்து வளர்ந்த பல வருட அனுபவம் வாய்ந்த மீனவர்கள். கலிலேயக் கடலில் திடீர் புயல்கள் வருவது வழக்கம் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். மார்க்கு 4:38 அன்று வந்த புயலைக் கண்டு அவர்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறதே, உமக்கு கவலை இல்லையா என்று மரண பயத்தோடு அலறினார்கள். அனுபவமிக்க மீனவர்களையே அந்த புயல் மரண பயத்திற்குள்ளாக்கியது என்றால் அது சாதாரண இயற்கை சீற்றம் அல்ல. அது படகை மூழ்கடித்து இயேசுவையும் சீடர்களையும் ஒரே அடியாக அழிக்கச் சாத்தான் ஏவிய ஒரு அசாதாரணமான அமானுஷ்யமான புயல். ஆம், இன்று பல இடங்களில் நாம் பார்ப்பதும் இதுதான். இன்றைக்கு மனிதனுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் ஒரு சுனாமியையோ அல்லது ஒரு நிலநடுக்கத்தையோ தடுக்க மனிதனால் முடிகிறதா? இயற்கை சீற்றத்தின் முன்னால் மனிதன் கண்டுபிடித்த அணு ஆயுதங்களும் அவனிடம் இருக்கும் கோடிக்கணக்கான பணமும் சக்திகளும் கடுகை விடச் சிறியதாக ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. மனிதன் அங்கே வெறும் தூசியாக நிற்கிறான். அன்று அனுபவமிக்க அந்த மீனவர்கள் பயந்ததற்குக் காரணம் என்ன தெரியுமா? மார்க்கு 4:39 அவர்களின் விசுவாசக் குறைவு. சாத்தான் இயேசுவை அழைக்க புயலை அனுப்பினான். ஆனால் இயேசு அந்த புயலையே தனக்கு வாகனமாக்கி எழுந்து காற்றை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். புயல் உடனடியாக அடங்கியது. புயலை அடக்கிய பின்பு இயேசு அவர்களிடம், ஏன் இப்படி பயந்தீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்று கேட்கிறார். மனிதர்களாகிய நாம் நம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் பாடம் இதுதான். இயேசு நம் வாழ்க்கையில் இருக்கும்போது புயல்கள் வரலாம், ஆனால் நம் வாழ்க்கை படகு ஒருபோதும் மூழ்காது. இன்று வசதி வந்தவுடன் விசுவாசத்தை இழந்து நிற்கும் மனிதனே, உன் நிலை என்ன? நினைத்து பாருங்கள். இயேசு கரையில் இறங்கியவுடன் என்ன நடந்தது? மார்க்கு 5:2 இயேசு படகை விட்டு கால் எடுத்து வைத்த அந்த மறுகணமே கல்லறைகளிலிருந்து அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் ஓடி வந்து அவருக்கு எதிர்ப்பட்டான். அவன் ஆடை ஏதுமின்றி வீடுகளில் வாழ முடியாமல் பிரேதக் குழிகளிலேயே வாழ்ந்து வந்தான். அவனை பலமுறை சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டியிருந்தும் அவனுக்குள் இருந்த பேய்களின் சக்தியால் அவன் அந்த சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டிருந்தான். அவனை அடக்க யாராலும் முடியவில்லை. புயலாக ஓடி வந்தவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்தான்.
கடலில் புயலை எழுப்பி இயேசுவை வரவிடாமல் தடுக்க முயன்ற அதே இருளின் சக்திகள் இயேசு நேரில் வந்தவுடன் முற்றிலும் செயலிழந்து போயின. அந்த மனிதன் தூரத்திலே இயேசுவை கண்டபோது அவனுக்குள் இருந்த தீய ஆவிகள் இயேசுவின் அதிகாரத்தைக் கண்டு நடுங்கின. அது அலறிக்கொண்டு, உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசுவே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் என்று கெஞ்சியது. கடலில் சத்தமிட்ட சாத்தான் இப்போது இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறான். இயேசு அவனிடம், உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், என் பேர் லேகியோன், நாங்கள் அநேகராயிருக்கிறோம் என்றான். லேகியோன் என்பது ரோம இராணுவத்தில் சுமார் 3000 முதல் 6000 படைவீரர்களைக் கொண்ட ஒரு பெரிய பிரிவை குறிக்கும் சொல். அதாவது அந்த ஒரு மனிதனின் உள்ளே பல தீய ஆவிகள் இருந்ததை அது உணர்த்தியது. அந்த அசுத்த ஆவிகள் தங்களை அந்த தேசத்தை விட்டு துரத்தக்கூடாதென்று இயேசுவை மிகவும் வேண்டிக்கொண்டு அங்கே மேய்ந்து கொண்டிருந்த 2000த்திற்கும் மேற்பட்ட பன்றிக் கூட்டத்திற்குள் போக அனுமதி கேட்டன. இயேசு அதற்கு உத்தரவு கொடுத்தவுடன் அந்த அசுத்த ஆவிகள் பன்றிகளுக்குள் புகுந்தன. அடுத்த கணமே அந்த 2000 பன்றிகளும் மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து கடலில் மூழ்கி மடிந்தன. சாத்தானின் நோக்கம் எப்போதும் அழிவுதான். தீய ஆவியால் கட்டப்பட்டிருந்த மனிதனை அழிக்க முடியாமல் போனதால் சாத்தான் பன்றிகளை அழித்தது. பன்றிகள் கடலில் மடிந்ததைக் கண்ட மாடு மேய்ப்பவர்கள் ஊருக்குள் போய் இந்தச் செய்தியை சொன்னார்கள். மக்கள் ஓடிவந்து பார்த்தபோது ஒரு ஆச்சரியமான காட்சியைக் கண்டார்கள். எவராலும் அடக்க முடியாமல் நிர்வாணமாக சங்கிலிகளை உடைத்துக்கொண்டு அலைந்த அந்த மனிதன் இப்போது உடைகள் அணிந்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாக இயேசுவின் பாதத்தில் இருந்தான். இயேசு அந்த மனிதனின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அமைதியை தந்திருந்தார். நீங்கள் கேட்கலாம், இயேசு ஏன் ஆவிகளை பன்றியின் உடம்பில் மாற்றினார்? அதனால்தான் அவைகள் இறக்க நேர்ந்தன என்று. இயேசுவுக்கு அங்கே உடையில்லாமல் சங்கிலியால் கட்டப்பட்டு சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த மனிதனின் உயிர் மிக முக்கியமாக தெரிந்தது. காரணம், 2000 பன்றிகளின் பொருளாதார மதிப்பை விட கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதனின் ஆன்மா மற்றும் அவனது விடுதலை மிகவும் விலையேறப் பெற்றது என்பதை உலகிற்கு உணர்த்தவே இயேசு இந்த அனுமதியை கொடுத்தார். அசுத்த ஆவிகள் என்பது கண்களுக்கு தெரியாதவை. அவை அந்த மனிதனை விட்டு உண்மையிலேயே போய்விட்டனவா என்ற சந்தேகம் அங்கிருந்த மக்களுக்கும், ஏன் குணமடைந்த அந்த மனிதனுக்கும் கூட வரக்கூடும். அதை தெளிவுபடுத்தத்தான் தீய ஆவிகள் பன்றிகளுக்குள் புகுந்ததும் அவை அந்த இடத்தை விட்டு ஓடின. அப்பொழுதுதான் அனைவருக்கும் அந்த மனிதனை ஆட்கொண்டிருந்த தீய சக்திகளின் உக்கிரமும் அவை அவனை விட்டு முற்றிலும் நீங்கிவிட்டன என்பதும் கண்கூடான சாட்சியாக நிரூபிக்கப்பட்டது. அசுத்த ஆவிகள் இயேசுவிடம், எங்களை இந்த தேசத்தை விட்டு துரத்தக்கூடாது என்றும் பாதாளத்தில் தள்ளக்கூடாது என்றும் கெஞ்சின. இயேசு அவற்றின் வேண்டுதலுக்கு இணங்குவது போல காட்டி அவற்றை ஒரு தீட்டான விலங்கிற்குள் புகச் செய்து உடனடியாக அவற்றின் அழிவை நோக்கிக் கொண்டு சென்றார். இது சாத்தானின் அதிகாரத்தை ஒடுக்கும் இயேசுவின் தெய்வீக உத்தியாகும். இயேசு பன்றிகளை கொல்லவில்லை, பன்றிகளுக்குள் புகுந்த அசுத்த ஆவிகள்தான் அவற்றை கொன்றன. யோவான் 10:10 இயேசு கூறியது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான். சாத்தான் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது அவனை கற்களால் கீறி தற்கொலைக்குத் தூண்டினான். இப்போது பன்றிகளுக்குள் சென்றவுடன் தன் அழிக்கும் குணத்தை காட்டி அந்த 2000 பன்றிகளையும் உடனடியாக கடலில் பாய்ச்சி அழித்தான். ஆம், இயேசுவை சாத்தான் தீய சக்திகளைக் கொண்டு கடலில் இருந்து கொள்ள நினைத்தான். ஆனால் இயேசுவோ புயல் எழுந்த இடத்திற்கே திரும்பி தீய சக்தியை அனுப்பினார். இந்த கடல் பகுதிதான் கலிலேய கடல். இயேசு கரையைத் தொடாதபடி இருளின் சக்திகள் மாபெரும் புயலை எழுப்பிய இடம். இது பரலோகத்தின் மாபெரும் ஆவிக்குரிய வெற்றியாகும். அசுத்த ஆவிகளின் தற்காலிக முடக்கம். அசுத்த ஆவிகளுக்கு தங்குவதற்கு ஏதேனும் ஒரு சரீரம் தேவை. உடல் இல்லாதபோது அவற்றால் பூமியில் கிரியை செய்ய முடியாது. பன்றிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி மடிந்ததால் அந்த அசுத்த ஆவிகள் உடனடியாக தங்களின் சரீரங்களை இழந்து அந்த பகுதியில் கிரியை செய்ய முடியாமல் ஆவிக்குரிய ரீதியில் முடக்கப்பட்டன. சுருக்கமாகச் சொன்னால், பன்றிகள் கடலில் மடிந்தது சாத்தானின் அழிவு பாதையையும், கடலில் புயல் கிளப்பிய சாத்தானை அதே கடலில் இயேசு தோற்கடித்தார் என்பதையும் உலகிற்கு பறைசாற்றியது. பணமும் பெருமையும் வாழ்வியல் புயல்களில் உதவாது. மனித தொழில்நுட்பத்தால் ஆவிக்குரிய போராட்டங்களை தடுக்க முடியாது. வெளிப்புயல்கள் நம் உள்மன விசுவாசக் குறைவை வெளிச்சமிட்டு காட்டும். எல்லா நெருக்கடிகளின் மீதும் இயேசுவுக்கு முழு அதிகாரம் உண்டு. இயேசு உங்கள் படகில் இருந்தால்
நீங்கள் ஒருபோதும் மூழ்க மாட்டீர்கள். எங்களை அளவிட முடியாமல் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் வசதியாயிருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு ஜெபமும் வேண்டாம், வேதமும் வேண்டாம் என்று தற்பெருமையோடு வாழ்ந்த எங்களை உம்முடைய வார்த்தையினால் இன்று நீர் எச்சரித்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களிடம் இருக்கும் பணமோ அந்தஸ்தோ உலகத் தொழில்நுட்பங்களோ விசுவாச குறைவோடு வரும் ஆவிக்குரிய புயல்களுக்கு முன்னால் வெறும் கடுகு போல ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்ற உண்மையை நாங்கள் உணர்கிறோம். இயேசுவே, இன்று எங்களைச் சுற்றியிருக்கும் தீய பழக்கங்கள், ஆடம்பர மோகங்கள், கீழ்ப்படியாமை மற்றும் அகந்தை என்னும் கண்ணுக்குத் தெரியாத லேகியோனின் சங்கிலிகள் எங்களை விட்டு இப்பொழுதே உடைந்து போவதாக. கடலின் புயலை அடக்கிய உம்முடைய ஒரே ஒரு அதிகாரமுள்ள வார்த்தை இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் மனதிலும் இருக்கும் போராட்டங்களையும் புயல்களையும் இப்பொழுதே அமைதிப்படுத்துவதாக. எங்கள் வாழ்க்கை படகில் நீர் இருக்கும்போது எந்த புயல் வந்தாலும் நாங்கள் மூழ்கிப் போவதில்லை என்ற மாபெரும் விசுவாசத்தை எங்கள் இருதயங்களில் தாரும். உலகத்தை நம்பாமல் உம்மையே நம்பி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நீரே எங்கள் புயலை அடக்கும் அமைதியின் பிரபு. எல்லா துதி, கனம், மகிமையையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.